ஒரு பையனா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருந்தான் அந்த இடத்துல. என்னாலையும் அவனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் அவன் பார்க்க தான் ஒல்லியாக இருப்பான், பட் பண்ணுற எல்லா வேலையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அன்றைக்கும் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணேன். அந்த விஷயத்தில் ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொன்னால் பார்த்தா லாஸ்ட்டில் நான் கன்சீவாக இருக்கேன். இப்போ வந்து ஒரு சிங்கர் ஆக்சுவலி ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதில் தான் அவங்க ஒரு மெம்பர் ஆக்சுவலி. சாங்கை பார்த்துட்டு நல்லா பாடுறாங்களே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா பாடுறாங்க, நல்ல வாய்ஸ் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு கையை கொடுத்துருந்தேன். ஈவன் அப்படின்னு நான் அவங்களோட நேம் கூட நான் கேட்கவே இல்லை. அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அவங்கள, ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனாக என்னோட பேரும் என்னோட இதுவும் கேட்டாங்க. நான் அவங்களை அப்படியே திரும்பி பார்த்தேன், எதுக்கு என் பேர் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எதுக்கு என்னோட இன்ஸ்டா ஐடின்னு பார்த்தேன். அப்புறம் கேட்டவுடனே நானும் கொடுத்தேன் இன்ஸ்டா ஐடியா. அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம நைட் டைம் ஃபோன் சும்மா அப்படி எடுத்து யூஸ் பண்ணும்போது குரு கிட்ட இருந்து மெசேஜ், ஹாய் ரீச்டா ஹோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இதுதான் கான்வர்சேஷனே.